வணக்கம் அன்பான மாணவர்களே. 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3வது இயலில் அமைந்திருக்கக்கூடிய இயற்கை, வேளாண்மை, சுற்றுச்சூழல் என்ற பொருண்மையில் இருக்கக்கூடிய 3 செய்யுட்களை பற்றி இந்த வகுப்பிலே நாம் காணவிருக்கிறோம். 1 திருமலை முருகன் பள்ளு, 2 ஏதிலி குருவிகள், 3 காவியம். முதலிலே நாம் காணவிருப்பது திருமலை முருகன் பள்ளு. இந்த பள்ளு என்பது உழவர்களுடைய வாழ்வியலை மிக அழகாக சித்தரிக்கக்கூடிய ஒரு பாடலாக, சிற்றிலக்கியமாக இங்கே திகழ்கிறது. சிற்றிலக்கியம் என்பது 96 வகை என்பதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். 96 வகை சிற்றிலக்கியங்களிலே பள்ளு என்ற ஒரு இலக்கிய வகையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த பள்ளு என்ற இலக்கியமானது தொல்காப்பியருடைய காலத்திலே எடுத்தாளப்படுகிறது. தொல்காப்பியர் இதனை புலன் என்ற ஒரு இலக்கிய வகையால் சுட்டுகிறார். சேரி மொழியால் செவ்விதிர் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றின் புலன் என மொழிப புலன் உணர்ந்தோரே என்று மிக சிறப்பாக இந்த பள்ளு என்ற இலக்கியத்தினை தொல்காப்பியர் எடுத்து காட்டுகிறார். நவநீத பாட்டியல் என்ற ஒரு சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூலாகிய அந்த நூல் உழத்தி பாட்டுதான் பிற்காலத்திலே பள்ளு என்ற ஒரு இலக்கிய வகையாக தோற்றம் பெற்றது என்ற ஒரு செய்தியை கூறுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளு இலக்கியத்தினுடைய அடிப்படையே உழத்தி பாட்டுதான் என்பது இங்கே நமக்கு தெரிய வருகிறது. இந்த பள்ளு இலக்கியம் என்பது என்ன என்று சொன்னால், ஒரு பழமொழியே இருக்கிறது, நெல்லு வகையை எண்ணினாலும் எண்ணினாம் பள்ளு வகையை எண்ண முடியாது என்பது ஒரு பழமொழி. அப்படி பள்ளு இலக்கியமானது அதிகமாக காணப்படுகிறது. மிக அதிகமாக பள்ளு இலக்கியமானது தமிழிலே மலிந்திருக்கிறது என்பதை இங்கே சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளு என்ற இலக்கியமானது பள்ளர்களுடைய வாழ்வை, அதாவது உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த உழவர்களுடைய அந்த வாழ்வை மிகச் சிறப்பாக எடுத்து கூறக்கூடிய ஒரு சிற்றிலக்கியமாகும். பள்ளு இலக்கியம் பள்ளமான நிலத்திலே வெள்ளம் பாய்ந்து சமவெளியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே செய்யக்கூடிய உழவை பற்றியும் அந்த உழவினுடைய சிறப்பை பற்றியும் நகைச்சுவை உணர்வோடு கூறக்கூடிய ஒரு நூல் என்றே நாம் கருதலாம். இந்த பள்ளு என்ற இலக்கியமானது ஒரு பொது நோக்கிலே பாடக்கூடிய ஒரு நூல். சைவ வைணவங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு லட்சியம் கொண்ட நூலாக இந்த பள்ளு இலக்கியமானது திகழ்கிறது. இதிலே மிகச்சிறந்த இலக்கியம் பள்ளு இலக்கியம் என்று சொன்னால் முக்கூடர் பள்ளு என்று சொல்லலாம். இது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சற்று தென்கிழக்கே இருக்கக்கூடிய தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு என்ற 3 ஆறுகள் ஒன்றாக இணையக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியது ஒரு சிறிய முக்கூடல் என்ற ஒரு மிகச்சிறிய ஒரு சிற்றூர். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இறைவனை பற்றி பாடியதால் இதற்கு முக்கூடர் பள்ளி என்று பெயர். இது மிகச்சிறந்த இலக்கியமாக சொல்லக்கூடிய இந்த முக்கூடர் பள்ளியினுடைய ஆசிரியர் கூட தெரியவில்லை. மிக சிறந்த இலக்கியமாகிய இந்த பள்ளி இலக்கியத்திலே நாம் அடுத்ததாக நம்முடைய பாடப்பகுதியிலே அறியப்படுவது என்ன என்று சொன்னால் திருமலை முருகன் பள்ளு. இந்த பாடலை பாடியவர் பெரியவன் கவிராயர் என்ற ஒரு புலவர். இந்த திருமலை முருகன் பள்ளு என்பது எங்கே இருக்கக்கூடிய இறைவனை பற்றி பாடியது என்று சொன்னால், திருநெல்வேலி மாவட்டம் குற்றால மலைக்கு அருகிலே இருக்கக்கூடியது ஒரு சிற்றூர். அந்த ஊரினுடைய பெயர் பண்புலிப்பட்டினம் என்பது. அதனை இப்பொழுது பண்பை அல்லது பண்பொழில் என்று கூட அழைக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு குன்று அதுதான் திருமலை. திருமலை என்பது திருப்பதியினுடைய திருமலை கிடையாது. இங்கே இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு சிற்றூர், அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலை தான் திருமலை. அங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது தான் இந்த திருமலை முருகன் பள்ளு. இந்த திருமலை முருகன் பள்ளு என்பது கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் விரவி வர பாடுவதுதான் பள்ளு இலக்கியத்தினுடைய சிறப்பாகும். இந்த பள்ளுவை பள்ளிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளு என்றும் இதற்கு சிறப்பு பெயர்களெல்லாம் வழங்கப்படுகின்றன. இந்த பள்ளு இலக்கியமானது எப்படி இருக்கும், எப்படி தொடங்கும் என்று சொன்னால், முதலிலே இறைவணக்கத்தோடு தொடங்கும். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய திருமலை முருகன் பல்லானது விநாயகர் காப்பு செயலோடு இங்கே தொடங்குகிறது. அடுத்து மூத்த பள்ளி இளைய பள்ளியினுடைய வருகையானது குறிக்கப்படுகிறது. மூத்த பள்ளி
அவள் தன்னுடைய நாட்டு வளத்தை பற்றி பேசுகிறாள். அடுத்தது இளைய பள்ளி அவளுடைய நாட்டு வளத்தை பற்றி இங்கே பேசுகிறாள். இருவரும் சேர்ந்து அந்த நாட்டினுடைய வளத்தை பற்றி பேசுகிறார்கள். அதன் பிறகு குயிலானது கூவ வேண்டும், குயில் கூவ வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அதன் பிறகு எந்த பள்ளி இலக்கியத்திலுமே இல்லாத ஒரு புதுமையை இந்த பெரியவன் கவிராயர் இங்கே நிகழ்த்தியிருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், 2 பள்ளிகளும் கும்மி அடிக்கிறார்கள். அந்த ஒரு நிகழ்வானது இந்த பள்ளி இலக்கியத்திலே இடம்பெறுகிறது. அடுத்து மழைக்குறி ஓர்தல், அந்த மழை வரவை எதிர்பார்த்திருத்தல், மழையானது பெய்தல், மிக அதிகமாக பெய்தல், அந்த மழையானது வெள்ளமாக வருதல், அந்த வெள்ளம் 5 வகை நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களின் வழியாக பாய்ந்து ஓடுவது. அடுத்து பண்ணைக்காரனுடைய வரவு. அடுத்து பண்ணைக்காரன் வந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளன் தன்னுடைய பொய்க்கணக்கை அங்கே சொல்லுகிறான். இதனால் அவனுக்கு ஒரு தண்டனையானது கிடைக்கிறது. மூத்த பள்ளியானவள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பள்ளன் விடுவிக்கப்படுகிறான். அதற்கு பின்னால் மிகச் சரியாக கணக்கை சொல்லுகிறான். அதன் பின்னால் மழை பெய்தவுடனே நாற்றுகள் விடப்படுகின்றன. நாற்றை பிடுங்கி நடவு வேலையானது செய்யப்படுகிறது. அதற்கு களை பறித்தல், அதற்கு பராமரித்தல் என்று எல்லா செயல்களும் அங்கே நடைபெறுகின்றன. இறுதியாக அறுவடையானது நடைபெறுகிறது. அறுவடை நடைபெற்று முடிந்தவுடனே கடைசியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நெல்லை செப்பனிட்டு அதை ஏற்றி செல்லுதல், பள்ளிகளினுடைய ஏசல் என்பதாக இத்தனை பகுதிகளோடு இந்த திருமலை முருகன் பல்லானது மிகச் சிறப்பாக இங்கே பாடப்படுகிறது. இந்த பள்ளுவில் இருக்கக்கூடிய 2 பாடல்கள் நமக்கு இங்கு பாடப்பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று வடகரை நாட்டின் வளம், மற்றொன்று தென்கரை நாட்டின் வளம். இந்த 2 வளங்களை பற்றி நாம் இந்த பாடப்பகுதியிலே காண இருக்கிறோம். முதலிலே இருக்கக்கூடியது வடகரை நாட்டினுடைய வளம். இந்த வடகரை நாடு என்பது எப்படிப்பட்டது, எத்தகைய சிறப்புடையது என்பதை சிறப்பாக இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். பாடலை பாருங்கள். மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடையிடங்கனி வந்துளமாடும். மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடையிடங்கனி வந்துளமாடும். சலசவாவியில் செங்கையல் பாயும், சலசவாவியில் செங்கையல் பாயும், தரளமீன்றவென் சங்கையல் மேயும். சலசவாவியில் செங்கையல் பாயும், தரளமீன்றவென் சங்கையல் மேயும். குளமின்னார் மழை பெய்யன பெய்யும், குளமின்னார் மழை பெய்யன பெய்யும், குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும். குளமின்னார் மழை பெய்யன பெய்யும், குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும். புலவர் போற்றும் திருமலை சேவகன், புலவர் போற்றும் திருமலை சேவகன், புகழ்வட ஆரி நாடெங்கள் நாடே. புலவர் போற்றும் திருமலை சேவகன், புகழ்வட ஆரி நாடெங்கள் நாடே. இந்த பாடல் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. மிகச்சிறந்த இசையோடு அமைத்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். மலரில் ஆரளி இந்துளம் பாடும். ஆரளி என்றால் மலரிலே மொய்க்கக்கூடிய அந்த வண்டுகள் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்துளம் என்ற ஒரு ராகத்தை பாடிக்கொண்டிருக்கும். அதாவது மலரிலே மொய்க்கின்ற வண்டு ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும். அது என்ன ராகம் என்று சொன்னால் இந்துளம் என்ற ஒரு ராகம். அடுத்து மடை இடங்கனி வந்து உளம் ஆடும். உளம் என்று சொன்னால் உள்ளான் என்ற ஒரு பறவை. அது ஏரிகளிலே மிகப்பெரிய நீர்நிலைகளிலே தண்ணீரை தடுத்து பாசனத்துக்கு விடப்படக்கூடிய ஒரு மதகு என்ற ஒரு பலகை இருக்கும். அதை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் இடையிலே ஒரு சங்கிலியானது கட்டப்பட்டிருக்கும். அந்த சங்கிலியை பயன்படுத்தி மேலே உயர்த்தினால் தண்ணீரானது வெளியேறும். அதை அந்த சங்கிலியை பயன்படுத்தி அதை இறக்கிவிட்டால் தண்ணீரானது அடைபட்டு அப்படியே நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சங்கிலி ஒன்று இருக்கிறது. அந்த சங்கிலியின் மேலே உள்ளான் என்ற ஒரு பறவையானது வந்து தன்னுடைய சிறகை ஆட்டி கொண்டு மீன்கள் ஏதாவது வருகிறதா என்று எதிர்பார்த்து ஆடிக்கொண்டிருக்கும். இதுவே மிகப்பெரிய ஒரு வளம். நீர் இருப்பதே மிகப்பெரிய ஒரு வளம் தானே. அங்கே நீர் இருக்கிறது. நீர் ஏற்றக்கூடிய அந்த மதகுகளிலே, அங்கே இருக்கக்கூடிய சங்கிலியிலே
உள்ளான் என்ற ஒரு பறவையானது ஆடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறது. அடுத்ததாக ஒரு வளத்தை சொல்லுகிறார். சலசவாவியில் செங்கயல் பாயும். அது என்னது? இது சலசவாவி. தாமரை தடாகங்கள் இருக்கின்றன இல்லையா, அந்த தடாகங்களிலே செங்கயல் செம்மை நிறமுடைய அந்த மீன்கள் எல்லாம் பாய்ந்து துள்ளி விளையாடி கொண்டிருக்கும். அடுத்து தரளம் ஈன்றவெண் சங்கயல் மேயும். கோயில்களுக்கு சென்றால் கோயில் குளத்திலே மீன்கள் எல்லாம் நாம் அருகிலே சென்று இந்த பொரியை வாரி போடுவோம். அந்த மீன்கள் எல்லாம் நம்முடைய அருகிலே வந்து விளையாடி கொண்டிருக்கும். அதுபோல அந்த நாட்டிலே, வடகரை நாட்டிலே தரளம் ஈன்ற வெண் சங்குகள், தரளம் என்றால் முத்துக்கள், முத்துக்களை ஈன்ற அந்த வெண் சங்குகள் இருக்கின்றன இல்லையா, அதெல்லாம் நம்முடைய கால அருகிலே வந்து விளையாடி கொண்டிருக்கும், மேய்ந்து கொண்டிருக்கும் என்று மிக சிறப்பாக அந்த வளத்தை பற்றி இங்கே புலவர் பேசுகிறார். அடுத்து குளமின் நார்மழை பெய்யன பெய்யும். பெய்யன பெய்யும் மழை வள்ளுவர் சொல்றார். தெய்வம் தொழால் கொழுநற்றொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அந்த ஒரு செய்தியை இங்கே எடுத்து ஆளுகிறாள். கற்புடைய பெண்கள் பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும். அப்படிப்பட்ட கற்பு நெறியை உடைய பெண்கள் எல்லாம் அந்த நாட்டிலே, வடகரை நாட்டிலே இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை இங்கே சொல்ல வருகிறார் புலவர். மிக சிறப்பாக அந்த வரிகளை எடுத்து ஆளுகிறார். குளமின் நார்மழை பெய்யன பெய்யும். மிகச்சிறந்த குலத்தை உடைய அந்த பெண்கள் பெய்யென்று சொன்னால் மழையானது பெய்யும். அடுத்து குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும். எல்லாவற்றையும் துறந்த, முற்றும் துறந்த முனிவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியே நடக்கும். துறவி என்றால் எல்லாவற்றையும் துறந்து விடுவது. துறவி என்று இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கையிலே ஒரு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு கூட பிச்சை எடுக்கக்கூடாது. அதான் துறவரம் சொல்லுகிறது. அவருக்கென்று எதையும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஆடைகள் மட்டும் இருக்கலாம். ஒரு பாத்திரம் என்று இருந்தால் அதற்கு பாதுகாப்பாக யாரையாவது ஒருவரை வைத்து விட்டு செல்ல வேண்டும். அது கூட தேவையற்றது. அப்படி தன்னுடைய 2 கைகளிலே வாங்கி அதை உண்ணக்கூடிய துறவிகள், அவர்கள்தான் குடங்கை ஏற்பவர். குடங்கை ஏற்பவர் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய 2 கைகளாலும் உணவை பெற்று வாங்கி உண்ணக்கூடிய அந்த துறவிகள், அதுதான் உண்மையான துறவு என்பது. அவர்கள் இந்த செயல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அது நடைபெறும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த துறவிகள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள், வடகரை நாட்டிலே இருக்கிறார்கள் என்ற ஒரு வளத்தை இங்கே சொல்லுகிறார் புலவர். புலவர் போற்றும் திருமலை சேவகன். புலவர்கள் எல்லாம், கவிஞர்கள் எல்லாம் மகிழ்ந்து போற்றக்கூடிய திருமலை சேவகன். திருமலை சேவகன் என்று சொன்னால் திருமலையிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த அந்த நாடு தான் எந்த நாடு என்று சொன்னால் புகழ்வட ஆரி நாடெங்கள் நாடே. மிகச்சிறந்த புகழை உடைய, எல்லா மேற்கண்ட அனைத்து புகழையும் வளங்களையும் உடைய நாடுதான் எங்களுடைய வடகரை நாடு என்பதாக இங்கே புலவர் மிகச் சிறப்பாக இங்கே சொல்லுகிறார். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கடினமான சொற்களுக்கு மட்டும் இங்கே பொருள் காண்போம். ஆரளி என்று சொன்னால் மொய்க்கின்ற அந்த வண்டுகள். இந்துளம் என்பது இந்துளம் என்ற ஒரு இசை. மடை இடங்கணி என்று சொன்னால் மதகுகளுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சங்கிலியை குறிப்பிடலாம். சலசவாவி என்பது தாமரை தடாகம். செங்கயல், கயல் என்பது மீன். தரளம் என்பது முத்துக்களை குறிக்கும். குளமின்னார் என்று சொன்னால் மின்னலை ஒத்த கொடி போன்ற இந்த பெண்கள், அதுவும் நற்குடியிலே பிறந்த அந்த பெண்கள். குடங்கை என்பது என்ன என்றால் தன்னுடைய 2 கைகளையும் குவித்து தன்னுடைய கைகளிலே உணவை பெற்று வாங்கி செல்லக்கூடிய துறவிகள் என்று இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சொற்களுக்கு மட்டும் பொருட்களை பார்த்தோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது தென்கரை நாடு. இந்த தென்கரை நாடும் அதற்கு இணையான வளத்தை உடையது. வடகரை நாடு எப்படி இருக்கிறதோ அதற்கு இணையான ஒரு நாடு இந்த தென்கரை நாடு. அது இந்த தென்கரை நாட்டில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னது அது வடகரை நாடு, திருமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிறது. இந்த தென்கரை நாடு என்பது அருகிலே இருக்கக்கூடிய குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றாலநாதரை பற்றி இங்கே சொல்லக்கூடியது. அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம். வளரும் காவில் முகில் தொகை ஏறும்
வளரும் காவில் முகில் தொகையேறும் பொன்மாடம் எங்கும் அகில் புகை நாரும். வளரும் காவில் முகில் தொகையேறும் பொன்மாடம் எங்கும் அகில் புகை நாரும். குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும், குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும். இளமின்னார் பொன் அரங்கில் நடிக்கும், இளமின்னார் பொன் அரங்கில் நடிக்கும் முத்தேந்தி வாவி தரங்கம் வெடிக்கும். இளமின்னார் பொன் அரங்கில் நடிக்கும் முத்தேந்தி வாவி தரங்கம் வெடிக்கும். அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால, அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால தென்னையன் தென்னாரி நாடெங்கள் நாடே. அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால தென்னையன் தென்னாரி நாடெங்கள் நாடே, தென்னையன் தென்னாரி நாடெங்கள் நாடே. மிகச் சிறப்பாக அந்த பாடலை இங்கே எடுத்து காட்டுகிறார் புலவர். வளரும் காவில் முகில் தொகை ஏறும். கா என்றால் சோலை. வளர்கின்ற அந்த சோலைகளிலே முகில் கூட்டங்களானது ஏறும். அது பொன்மாடம் எங்கும் அகில் புகை நாரும். இந்த காவிலே சோலைகளிலே எப்பொழுதுமே மேக கூட்டங்களானது முகில் தொகையானது சூழ்ந்துதான் காணப்படும். அருகிலே இருக்கக்கூடிய பொன் மாடங்கள், மாடங்கள் என்று சொன்னால் மாடி வீடுகள், அந்த மாடி வீடுகள் எங்கும் அகில் புகையானது நாறிக்கொண்டே இருக்கும். நம்ம உடனே நினச்சிக்குவோம், நாற்றம் என்று சொன்னால் இன்றைக்கு ஏதோ ஒரு கெட்ட ஒரு வாசம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாற்றம் என்பதுதான் மிகச் சிறந்த தமிழ் சொல். அது இன்றைக்கு இந்த பொருளானது மாறி இருக்கலாம், ஆனால் நாரும் என்பது மிக சிறந்த ஒரு மனத்தை பரப்பும் என்பதாக இங்கே சொல்லுகிறார். அகில் புகை நாரும். எல்லா மாடி வீடுகளிலும் அகில் புகையானது எப்பொழுதுமே மனத்தை தந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வளத்தை உடையதால் அந்த தென்கரை நாடு. குளிரு மஞ்சையும் கொண்டலும் காக்கும். மஞ்சை என்றால் மயில். இந்த சோலைகளிலே எப்பொழுதுமே மயில்களானது ஆடிக்கொண்டிருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும், மயிலானது தோகை விரித்து ஆடக்கூடியது எப்பொழுது என்று சொன்னால் மேக கூட்டங்களானது ஒன்று திரண்டு மழை பெய்கின்ற அந்த நேரத்திலே மயிலானது தோகை விரித்து ஆடும். எப்பொழுதுமே மழை கூட்டங்களானது மேக கூட்டங்களானது அங்கே திரண்டு வந்து கொண்டிருக்கிறதால் அந்த காரணத்தினால் அந்த மயில்கள் எல்லாம் எப்பொழுதுமே தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்கும். கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும். கோல் என்று சொன்னால் செங்கோலை கையிலே ஏந்திருக்கக்கூடிய அந்த மன்னன், அவனுடைய ஆட்சி, அந்த மண்டலம், அந்த தென்கரை நாட்டை ஆளக்கூடிய அந்த மன்னனுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்கிறான். செங்கோல் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. செங்கோல் என்று சொன்னால் மிக நேர்மையாக மிக சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னனைத்தான் செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி இங்கே பார்க்க போனால் கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும். அங்கே இருக்கக்கூடிய மன்னனுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மிக சிறப்பாக, மிக எளிமையாக, நேர்மையாக, நேர்த்தியாக நடைபெறுகிறது. நல்ல ஆட்சியானது நடைபெற்றாலே நம்முடைய தெரியும் மாதம் மும்மாறி பெய்யும் என்பது. இங்கே மிகச்சிறந்த ஆட்சியானது நடைபெறுகிறது. அந்த ஆட்சியினுடைய காரணத்தினால, செங்கோல் ஏந்திய அந்த ஆட்சியினுடைய காரணத்தினால மேற்கண்ட அந்த வளங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. அடுத்தது இளமின்னார் பொன் அரங்கில் நடிக்கும். பொன் போன்ற இளைய பெண்கள் எப்பொழுதுமே அரங்கிலே நடித்து கொண்டிருப்பார்கள். நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு திரைப்படங்கள், நாடகங்கள், தெருக்கூத்துகள் இதெல்லாம் எதற்காக நடைபெற்றது? நம்முடைய ஊர்களிலே திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. எதனால் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன என்று சொன்னால் அந்த காலத்து மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கே அதுதான். திருவிழாக்கள் நடைபெற்றது, மற்ற தெருக்கூத்துக்கள், நாடகங்கள் நடைபெற்றது எல்லாமே அந்த காலத்திலே ஒரு பொழுதுபோக்கு. அப்படி பொழுதுபோக்கானது எப்பொழுது மக்களிடையே வரும் என்று சொன்னால், தன்னுடைய அன்றாட பிழைப்பிற்காகவே மக்கள் அல்லாடி கொண்டிருந்தால், பாடுபட்டு கொண்டிருந்தால் அந்த இடத்துல பொழுதுபோக்கு என்பது வராது. வறுமையிலே உழன்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே சொல்லுகிறார் புலவர், இளமின்னார் பொன் அரங்கில் நடிக்கும். இளைய பெண்கள் எல்லாம் அங்கே எப்பொழுதும் அரங்கிலே நடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை நிறைய பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை எந்த நாளுமே பொழுதுபோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு காலை முதல் மாலை வரை நிறைய வேலை இருக்கிறது. பிழைப்பிற்காக அதிகமான அந்த வருவாய் வருகிறது. வருவாய் வந்து அது அந்த பொருளை ஈட்டிவிட்டு
மீதி நேரத்திலே இருக்கக்கூடிய பொழுது போன நேரத்திலே அவர்கள் அந்த பெண்கள் நடிப்பதை பார்த்து ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கை பொழுதுபோக்கி கழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை ஒரே ஒரு வார்த்தையில், ஒரே ஒரு வரியிலே சொல்லிவிட்டார் புலவர். இளமின்னார் பொன் அரங்கில் நடிக்கும் முத்தேந்தி வாவி தரங்கம் வெடிக்கும். தரங்கம் என்று சொன்னால் இந்த இருக்கக்கூடிய தரையிலே மோதக்கூடிய முத்துக்களை ஏந்தி வரக்கூடிய, உங்களுக்கு தெரியும், இந்த தண்ணீரிலே ஒன்றோடு ஒன்று காற்றிலே இருக்கக்கூடிய வேகமாக அடிக்கின்ற பொழுது நீர்களிலே முத்துக்களை ஏந்தி வரும். அந்த முத்துக்களானது வேகமாக வந்து தரையிலே மோதி அந்த முத்துக்கள் வெடித்து சிதறும். முத்துக்கள் என்றால் தண்ணீரிலே இருக்கக்கூடிய முத்துக்கள், தண்ணீரையே முத்தாக இங்கே புலவர் உருவகம் செய்கிறார். அப்படி வெளியிலே வந்து தரையிலே வந்து மோதி அது நம்முடைய கரையிலே வெடிக்கும், வெடித்து சிதறும். அப்படிப்பட்ட நீர்நிலைகள், நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை உடையது என்று சொல்லி அழியுலாம் கொன்றை சூடும் குற்றால. அழியுலாம் என்று சொன்னால் வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றை மலர். அந்த கொன்றை மலரைத்தான் சூடியிருப்பார் சிவபெருமான். குற்றாலநாதர் சிவபெருமான் இருக்கிறாரே, அவர் வண்டுகள் எப்பொழுதுமே மொய்க்கின்ற கொன்றை மலரை தன்னுடைய தலையிலே சூடியிருப்பார். அப்படிப்பட்ட தென்னையன் தென்னாரி நாடெங்கள் நாடே, அப்படிப்பட்ட மேற்கண்ட வளத்தையெல்லாம் உடைய அந்த தென்னையன், அதாவது சிவபெருமான் வாழ்கின்ற இந்த குற்றால நாடானது, தென்கரை நாடானது மேற்கு சொன்ன அந்த மிகச்சிறப்பான வளங்களையெல்லாம் உடையது என்று மிக அழகாக, மிக நேர்த்தியாக இந்த பாடலிலே புலவர் சொல்லியிருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சொற்களுக்கு மட்டும் இங்கே பொருளை காணலாம். முகில் என்றால் மேகம், மாடம் என்றால் மாடி வீடுகள், மஞ்சை என்பது மயில், கோல்முறை மன்னர் என்பது இங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த செங்கோல் வச்சு ஆட்சி செய்யக்கூடிய மன்னர், இளமின்னார் என்று சொன்னால் இளைய பெண்கள், தரங்கம் என்று சொன்னால் அங்கே அலையிலே வந்து மோதக்கூடிய இந்த சிறு முத்துக்கள், அழியுலாம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றை மலர், அழியுலாம் என்றால் வண்டுகள் மொய்க்கின்ற என்பதாக இங்கே சொல்லி இந்த இரண்டு பாடல்களும் மிக இனிய பாடல்கள். இதில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான வளங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நமக்கு மழை அதிகமாக பெய்யாத அந்த காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் எப்படி மிகச்சிறந்த ஒரு சிறப்பான ஒரு மழையானது பெய்தது, அதன் மூலமாக மிகச்சிறந்த வளங்கள் எல்லாம் இந்த நாடுகளிலே இருந்தது என்பதை இந்த இரண்டு பாடல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த பாடல்கள் இரண்டுமே மிகச்சிறந்த பாடல்கள். வீட்டிலே சென்று படியுங்கள். மேலும் மதிப்பெண்களுக்காக மட்டுமல்லாமல் இயற்கையை நாம் காக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை மேற்கொண்டு நாம் இயற்கையை காத்து வெற்றி பெறுவோம் என்பதாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்ச்சி பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: கல்வி தொலைக்காட்சி, அண்ணா நூற்றாண்டு நூலகம், 8ஆம் தளம், காந்தி மண்டபச்சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6085. அலைபேசி எண் 7824015000.